வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்இ கிளாஸ் 7th சயின்ஸ்ல இருக்கிற சாப்டர் 6 ரெஸ்பிரேஷன் இன் ஆர்கானிசம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம இப்போ பிரீத்திங் அப்படிங்கிற டாபிக்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த டாபிக் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 ஆக்டிவிட்டி கொடுத்து அதை செஞ்சு நம்ம அதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி 6.1ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ட் 3 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே, சரி. இப்போ பிரீத்திங்ல ஆக்டிவிட்டி 6.1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் யுவர் நாஸ்ட்ரில்ஸ் அண்ட் மவுத் டைட்லி அண்ட் லுக் அட் த வாட்ச். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணணும். ஏன் வந்து நோஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம ஏன் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணணும்? நோஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும்ல. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கு அடைச்சிக்கும். மூக்கு அடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நேரங்களில் மவுத் வழியாக ப்ரீத் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நோஸை க்ளோஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மவுத்தில் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி செய்யும் பொழுது முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக இருக்கும்போது இந்த ஆக்டிவிட்டியை செய்யாதீங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம புக்கில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஆக்டிவிட்டிலே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலில் செய்கிறீங்க, செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் முன்னாடி செஞ்சுருங்க. ஓகேங்களா? வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் முன்னாடி செய்யணும். தனியாக இருக்கும்போது இந்த ஆக்டிவிட்டியை செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்ப நமக்கு என்ன ஆகும், ஆக்சிஜன் வந்து குறையும். ஆக்சிஜன் குறையும் போது சிலருக்கு நிறைய வந்து அஃபெக்ட் ஆகும். அதாவது சிலருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஏற்படும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப லாங் டைமாக ப்ரீத் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் செஞ்சு பார்க்கணும்னா டீச்சர்ஸ் முன்னாடி செஞ்சு பார்க்கலாம். வீட்டில் செஞ்சணும்னா பேரண்ட்ஸ் முன்னாடி செஞ்சு பாருங்க இந்த ஆக்டிவிட்டியை. ஓகேவா? சரி, இது எப்படி நம்ம இப்போ செய்ய போகிறோம், இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரீத் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டாப் வாட்சை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நம்மளால் முடியலன்னு போது என்ன பண்ணணும், ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் வாட்சை ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? இதை தான் நம்ம செய்ய சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது இந்த படத்தில் நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இதன் மூலமா நமக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. வாட் டிட் யூ ஃபீல் ஆஃப்டர் சம் டைம்? கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு லாங் வேர் யூ ஏபிள் டு கீப் போத் ஆஃப் தெம் க்ளோஸ்ட்? உங்களால் எவ்வளோ நேரம் நோஸையும் மவுத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க முடியுது? ஓகேவா? எவ்வளோ நேரம் உங்களால் முடியும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த 2 கொஸ்டினுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், செஞ்சு பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் செய்யும் பொழுது இந்த ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 3 பேர் 4 பேர் வந்து செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாராலையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஒரே டைமில் நம்மளால எல்லாருக்கும் ஒரே மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டி ஆகும். சிலர் வந்து 1 செகண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பவர் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்கும். சிலருக்கு வந்து 1 செகண்ட் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க ப்ரீத் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு மாறும். அப்போ நீங்கள் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நோட் டவுன் த டைம் ஃபார் விச் யூ குட் ஹோல்டு யுவர் பிரீத். அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ப்ரீத் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டைமை வந்து நோட் பண்ணி சொல்லுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 கொஸ்டினுக்கும் சேர்த்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா? If we close your nostrils and mouth tightly for some time, we feel suffocated because of the unavailability of oxygen to breathe. So we cannot survive for long without breathing. ஸோ அதாவது நம்ம மவுத்தையும் நோஸையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருக்கும் பொழுது நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு திணற மாதிரி, சஃபோகேட்டட்னா மூச்சு திணற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ ஏன் அன்அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து நமக்கு கிடைக்கல, நம்ம ப்ரீத் பண்ணி ஆக்சிஜன் நம்ம வந்து எடுத்துக்கல, அதனால நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, அதனால நம்ம என்ன பண்றோம், மூச்சு திணற மாதிரி ஃபீல் பண்றோம். ஸோ வி கேன் நாட் சர்வைவ், நம்மளால என்ன பண்ண முடியாது, லாங் டைம் வித்தவுட் பிரீத்திங், அதிக நேரம் பிரீத் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது, அதாவது உயிர் வாழ முடியாது.
ஓகேங்களா. ரொம்ப நேரம் நம்ம ப்ரீத் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளால உயிர் வாழ முடியாது. லிவிங் ஆர்கானிசம் அப்போ எல்லாமே என்ன பண்ணுது, ப்ரீத் பண்ணுது. ஓகேங்களா. சரி, இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு மேலே நம்மளால் ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மூச்சு திணறுது. ஏன் மூச்சு திணறுது, நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கல, அதனால மூச்சு திணறுது. ஸோ இந்த மாதிரி லாங் டைம் நம்மளால் ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம லிவிங் ஆர்கானிசம். ஸோ அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அப்போ ப்ரீத்திங்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி பாடுற என்ன பார்த்தோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளில வர்றோம், இதுதான் ப்ரீத்திங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இப்போயும் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங் மீன்ஸ் டேக்கிங் இன் ஏர் ரிச் இன் ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அவுட் ஏர் ரிச் இன் கார்பன் டை ஆக்சைடு வித் த ஹெல்ப் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ். ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், சுவாசிக்கக்கூடிய ஆர்கனோட உதவியோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரை நம்ம எடுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரை நம்ம வெளில விடுறோம். இங்கே வந்து அவுட், ஓகே, தீ வரும். ஓகே. ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய ஏரை நம்ம வந்து வெளியில் விடுறோம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸோட உதவியோட. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம எந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்த்தோம், நோஸ். ஸோ நோஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் வரும். இந்த படத்தில் காட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ப்ரீத் பண்ணுறது மூலமாக ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியில் வரும். ஓகேங்களா. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்டு, த டேக்கிங் இன் ஆஃப் ஏர் ரிச் இன் ஆக்சிஜன் இன் டு த பாடி இஸ் கால்ட் இன்ஹலேஷன் and giving out of air rich in carbon dioxide is known as exhalation. ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரை நம்ம உள்ளே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இன்ஹலேஷன். இந்த படத்தில் மேலே டாபிக் ஹெட் போட்டிருக்கோம் பாருங்க, இன்ஹலேஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ஏரை நம்ம வெளியில் விடுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர், வெளிவிடக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் எக்ஸ்ஹலேஷன். ஓகேங்களா. ஸோ அதாவது என்னன்னா, தமிழில் உட்சுவாசம் வெளி சுவாசங்கிறாங்க. உள்ளே இழுக்கக்கூடிய ப்ரீத்திங் பேர் உட்சுவாசம். ஓகேங்களா. இன்ஹலேஷன். வெளிவிடக்கூடிய சுவாசத்துக்கு பேர் வெளி சுவாசம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் எக்ஸ்கலேஷன். ஓகேங்களா. சரி, இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத் பண்ணும்போது பண்ணுறோம். சரி, இப்போ ப்ரீத் பண்ணும்போது வேறு என்னென்னலாம் நம்ம நோட் பண்ணணும். இட் இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் விச் கோஸ் ஆன் ஆல் த டைம் அண்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேங்களா. நம்ம நிறுத்தி வைக்க முடியாது. தூங்கிட்டு இருக்கும்போதும் நம்ம ப்ரீத் பண்ணுவோம். ஓகே. நம்ம எந்த ஒர்க்கும் செய்யலைனாலும் ப்ரீத்திங் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நம்ம வந்து யோசிச்சு ப்ரீத் பண்ண வேண்டியதும் கிடையாது. சரிங்களா. ஸோ அப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் அதோடைய வாழ்க்கையில் ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ் தான் என்னது, ப்ரீத்திங் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ எல்லா டைமும் நடந்துட்டு இருக்க ப்ராசஸ். Okay, the number of times a person breathes in a minute is termed as the breathing rate. Breathing rate na enna, ஒரு person எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம் 1 மினிட்ல ப்ரீத் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ரீத்திங்கோட கவுண்டிங். ஓகே. ஸோ 1 மினிட்ல எத்தனை நம்பர் ஆஃப் டைம் அவர் ப்ரீத் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து ப்ரீத்திங் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒவ்வொருத்தர் பர்சனை பொறுத்து மாறும். ஓகேவா. ஒருத்தர் அதிக டைம் ப்ரீத் பண்ணுவாங்க 1 மினிட்ல, ஒருத்தர் வந்து கம்மியான டைம் ப்ரீத் பண்ணுவாங்க. அப்போ ப்ரீத் பண்ணுறது அப்படிங்கிறது எது சேர்ந்தது, ப்ரீத் பண்ணுறது ஒன்று ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கணும், அது மட்டும் தான் ப்ரீத்திங்கா, இல்லை கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறோமே அதான் நம்ம ப்ரீத்திங், அதான் கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் ப்ரீத்திங் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸ்கலேஷன் டேக் பிளேஸ் ஆல்டர்னேட்லி. அதாவது நம்ம உள்ள எடுத்துக்கிறதும் 1 டைம். ஓகேங்களா. ஒரு டைம் உள்ள எடுத்துக்கணும் ஆக்சிஜனை, அதே மாதிரி ஒரு டைம் என்ன பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுறோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் ப்ரீத்திங். ஓகேங்களா. இது ரெண்டும் மாற்றி மாற்றி நடக்குது. 1 டைம் நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுவோம், மறுபடியும் என்ன பண்ணுவோம், ஆக்சிஜனை வெளில எடுத்துக்குவோம். இது வந்து மாறி மாறி நடக்குது இல்லைங்களா. மாறி மாறி கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரீத்திங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, 1 இன்ஹலேஷன் அண்ட் 1 எக்ஸ்கலேஷன். ஓகேங்களா. ஒரு 1 டைம் இன்ஹலேஷன் எடுத்துக்கிறோம், 1 டைம் எக்ஸ்கலேஷன் எடுத்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீத்திங் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம கவுண்ட் பண்ண தெரிஞ்சிடும். ஒரு தடவை நம்ம உள்ளே எடுத்துக்கிற ஆக்சிஜனையும் ஒரு தடவை வெளில விடுற ஆக்சிஜனையும் நம்ம சேர்த்தா 1 நம்பர் ஆஃப் டைம். ஓகேங்களா. சரி, அதே மாதிரி 1 மினிட்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவங்க செய்கிறாங்களோ அதுதான் ப்ரீத்திங் ரேட். ஓகேவா. சரி,
இதுதான் வந்து பிரீத்திங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம நோஸ் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில வர்றோம். அது எவ்வளோ நேரம் செய்கிறோம், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட 1 மினிட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் செய்கிறோம், அது பிரீத்திங் ரேட்டு. அப்போ பிரீத்திங்கிறது என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு ஒரு இது வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, when he released his breath after holding it for some time, he had to breathe heavily. Can you tell him why it was so? அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொஞ்சம் நேரம் நோஸையும் மவுத்தையும் மூடி வச்சுட்டு ப்ரீத் பண்ணாமல் இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக ப்ரீத் பண்ணுவோம், ஹெவியாக ப்ரீத் பண்ணுவோம். ஏன் அந்த மாதிரி நம்ம ஹெவியாக ப்ரீத் பண்ணுறோம், அதுக்கான காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எங்கே படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம வந்து ஒரு கதை சொன்னோம் இல்லைங்களா? அந்த கதைக்கான காரணம் தான் இதுவும். அது என்ன அப்படிங்கிறத பார்ட் 1ல் நிறைய டைம்ஸ் உங்களுக்கு நான் ரிப்பீட்டடாக திரும்ப சொல்லியிருக்கேன். அதனால் அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியிலே கண்டினியூ பண்ணி ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டி. அதனால நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம அதை பார்ப்போம். ஸோ சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.